நான் பெற்ற செல்வங்களா ராஜா. ஐயோ நான் பெற்ற 7 பிள்ளைகளை காணுமே, நான் பெற்ற 7 செல்வங்களை காணுமே. ஐயோ ராஜா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. இல்ல என் பிள்ளைங்க சாகல, என் பிள்ளைங்க சாகலம்மா. என் 7 பிள்ளைகளும் வருங்கிறாங்க, என் 7 பிள்ளைகளும் வருங்கிறாங்களே. ஐயா அம்மா. நான் பெற்ற செல்வங்களா ராஜா. நான் 7 பிள்ளையை சாகடித்து விட்டு இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் என்னை இழிவாக பேசுவார்கள். நாட்டு மக்கள் அனைவரும் என்ன சொல்ல கேட்டுவார்களா? நீங்கள் இல்லாத உலகத்துல இந்த பாவி நான் இருக்க மாட்டேன்டா. நீங்க போன இடத்துக்கே நானே வந்து சேர்ந்துறேன் சொல்லுங்களா ராஜா. நீங்க சென்ற இடத்துக்கு இந்த பாவி நான் வந்துருந்தேன் சொல்ல, நீங்க போன இடத்துக்கே வரேன்டா. அம்மா இந்த பாவி நான் இறந்து போவதற்கு முன்பதாக என் கற்பின் சிறந்த தாலியை, இந்த மகிமை வாய்ந்த தாலியை இந்த கணக்கரை விழுது நான் கழட்டி வச்சுட்டு இறந்து போறேம்மா. ஏன் சொல்லுங்களா அம்மா. என் தாலிய நான் கழட்டி வைக்கிறேன் தாய. அம்மா ஐயா அம்மா. என் தாலிய நான் கழட்டி வைக்கிறேன் தாய. எனக்கு அழகரா என்று சொல்லி என் அண்ணன் நீ விட்ட மங்கல்யம் நான் பாவாட கட்டையிலே நான் பார்த்திட்ட மங்கல்யம். அம்மா என் கற்பின் தாலிய நான் கழட்டி வச்சுட்டு இறந்து போறேம்மா. அம்மா ஐயோ அம்மா. இந்த பாவி நான் இறந்து போவதற்கு முன்பதாக அம்மா என் கற்பின் சிறந்த தாளிகை இந்த கணக்கரை விழுது எதற்காக கழித்து வைத்தேன் தெரியுமா? இது பார்ப்பவர் கண்ணுக்கு பாம்பாகவும் கண்டவர் கண்ணுக்கு கல்லாகவும் தென்பட வேண்டும். அப்படி என்றால் இது யாருடைய கண்களுக்கு தாலியாக தென்பட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் கேட்கலாம். அம்மா என்னை தொட்டு தாலி கட்டினாரு என்னுடைய கணவர் கண்ணுக்கும், நான் சிறிய வயதில் இருக்கும் பொழுது என்னை பால் ஊட்டி சீராட்டி அன்போடும் பாசத்தோடு வளர்த்தாரு என்னுடைய அண்ணன் கண்ணுக்கும்மா. அம்மா உன்னை தொட்டு தாலி கட்டினாரு உன்னுடைய கணவர் கண்ணுக்கு இது தாலியாக தென்பட வேண்டும். ஆனால் உன்னுடைய அண்ணன் கண்ணுக்கு எதற்கு இது தென்பட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் கேட்கல. அம்மா என்னுடைய அண்ணன் கண்ணுக்கு எதற்கு இது தென்பட வேண்டும் தெரியுமா? ஐயோ என் அண்ணன் கண்ணுக்கு எதற்கு தென்பட வேண்டும் தெரியுமா? நான் ஒரே ஒரு தங்கச்சி நான் கெட்டு வந்து வந்தேன். என் கூட பிறந்த அண்ணன் ஆதரிப்பாரு வந்தனம்மா. என் கூட பிறந்தவனை கை விட்டுட்டம்மா. இந்த பாரு நான் அதையா போக போறேன். எனக்கு ஆடி கிருத்திகம்மா, எனக்கு ஆடி கிருத்திகம்மா. அண்ணா கூட பிறந்த பருப்பே எனக்கு ஆடி கிருத்திகம்மா. என்ன பெற்ற தாயாரே எனக்கு ஆடி கிருத்திகம்மா. எனக்கு ஆடி கிருத்திகம்மா, எனக்கு ஆடி கிருத்திகம்மா. எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகைங்க கூட பிறந்த பருப்பு அண்ணா. எனக்கு ஆடி கிருத்திகம்மா, எனக்கு ஆடி கிருத்திகம்மா. எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகம்மா. அண்ணன் இருந்திருந்தா கூட பிறந்த பருப்பு அண்ணா. இன்னைக்கு அண்ணன் இருந்திருந்தா இன்னைக்கு அண்டா வருஷ வரும். என் அண்ணன் கொடி முன்ன வரும்.
ஐயா என் கூட பிறந்த அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்டா வரிசை வரும் எனக்கு அண்டா நிறைய பொருளும் வரும் இந்த பாவி நான் ஒரே ஒரு தங்கச்சி நான் கெட்டு வந்து வந்தேன்னா அண்ணா என்ன ஆதரிப்புன்னு வந்தேன்னா இன்னைக்கு நான் அனாதையா விட்டுட்டேனா இந்த பாவி நான் 7 பிள்ளை தாய்மொழி பரதேசியா போக போறேன்னு எனக்கு கூட என் தம்பி பிறந்திருந்தா என் அண்ணா ஆதரிக்கல என் தம்பியாவது என்ன ஆதரிச்சிருப்பான் நம்பிக்கை இருந்திருப்பா எனக்கு இன்னைக்கு தைய கிடைச்சிகம்மா ஓயா கூட பிறந்த பொறுப்பு இன்னைக்கு தம்பி இல்ல பண்டிகம்மா எனக்கு தையி கிருத்திகம்மா எனக்கு தை மாத கிருத்திகம்மா என் தம்பி இல்ல பண்டிகம்மா எனக்கு தை கிருத்திகண்ணா ஆனா எனக்கு தை கிருத்திகண்ணா இன்னைக்கு தம்பி இல்ல பண்டிகண்ணா பாசமரத்தைய பொறுப்ப இன்னைக்கு தம்பி இருந்திருந்தா இந்த பழைய தம்பி இருந்திருந்தா இன்னைக்கு தவளைகளை வருத்த வரும் என் தம்பி கொடி முன்னவரா அண்ணா என் கூட பிறந்த தம்பி இருந்திருந்தா என் முனுசாமி தம்பி இருந்திருந்தா தம்பி வரிசை வரும் எனக்கு தவளை கோடி முன்ன வரும் நான் யாரும் இல்லாத அனாதையா போறேன்னா என் ஆதரிக்கு ஆள் இல்லாத இந்த பாவி நான் அனாதையா போறேன்னு என் பேரு பிள்ளை இந்த பாவி நான் அனாதையா போறேன்னா எம்மா இன்னைக்கு இந்த பாவி நான் மாண்டு கிடந்தேன்னா உன் கூட பிறந்தவனுக்கு நான் செத்து கிடந்தேன்னா என் கூட பிறந்தவன் எனக்கு என் சொந்த பந்தத்தை அழைச்சுக்கிட்டு என் உற்றார் உணவர்களை அழைச்சுக்கிட்டு அம்மா எனக்கு கடைசியா ஒரு சீரி எடுத்துக்கிட்டு வருவாம்மா என் கூட பிறந்தவனுக்கு கடைசியா ஒரு சீரி எடுத்துக்கிட்டு வருவானே அண்ணா அம்மா என் கூட பிறந்தவனுக்கு கடைசியா தாய் வீட்டு கோடி எடுத்துக்கிட்டு வருவாம்மா நம்ம தாய் வீட்டுக்காரி நம்ம அங்கத்துல விடுமா அப்பொழுதுதான் என்னுடைய சரீர ஆத்மா சாத்தி அடையும் அப்பொழுதுதான் என்னுடைய ஆத்மா சாத்தி அடையும்மா அண்ணா இந்த பாவிக்கு நீ தாய் வீட்டு கோடி போடுவென்ற நம்பிக்கையில என் உயிரை விட்டுட்டு போறேன்னா என் கூட பிறந்த பிறப்ப அண்ணா போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ தெய்வமே அண்ணா அண்ணா போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ புவிதனில் நான் பிறந்த கர்மோ ஈசா கைலையில் வாழும் நேசா நேசா
போதும் பெண்ணாய் பிறந்த என் தங்கை வந்தால் என் மனைவி உத்தமி பத்தினி நன்றாக உபசரிப்பார். எப்போது செல்ல வேண்டும் ஐயா? இவர் என்னாச்சு? வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிறீங்களே, என்னடா ஆச்சு? உங்க நல்ல மனதுக்கா இப்பேற்பட்ட நிலைமை நடக்க வேண்டும் ஐயா. என்னடா ஆச்சு? என் மனைவிக்கு எதுவும் ஆகிவிட்டதா? இல்லை ஐயா, அவ சாவரானா கவலைப்படுறோம் நாங்க. ஐயா, கண்ணி இருக்க காலை மனை ஏறக்கூடாது என்று தந்தை உரைத்தார். அவர் பேச்சை மீறி அலங்காரிய திருமணம் செய்தீர்களே ஐயா. உடன் பிறந்த தங்கை நல்ல தங்கா. நல்ல தங்கால் என் மனைவி நன்றாக உபசரிப்பாளே. அதோ தாம் பெற்ற 7 செல்வங்களோடு நமது அரண்மனை தேடி வந்தாங்க ஐயா. என் தங்கை அம்மா வருகையை பார்த்து அந்த பாவி உன் மனைவி அலங்காரி அரண்மனை கதவெல்லாம் அம்மா பார்வைப்பட்ட உடனே நமது அரண்மனை கதவுகள் கண்ணாடியா ஐயா. அண்ணி, 7 மக்களோ பசியோடு வந்திருக்கிறோம். பசி ஆறுவதற்காக ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த கொலகார பாவி 12 ஆண்டுக்கு முன்னாடி அழைச்சு கேழ்வரகு மாவை எடுத்து கொடுத்தா. 1000 சில்லி விழுந்த பானையை எடுத்து கொடுத்தா. ஐயா, பச்சை வாழை மட்டையை எடுத்து கொடுத்தா. அம்மா பார்வை பட்ட உடனே அந்த பச்சை வாழை மட்டை பத்தி தங்கைப்பட்ட செல்வங்கள் எல்லாம் அந்த கொதிக்கிற கூழ வாரி வாரி சாப்பிட்டாங்க ஐயா. அண்ணி, கூழு கொதித்ததண்ணி, என் குழந்தை பசி தீரும் அண்ணி. மாவு கொதித்ததண்ணி, என் மக்க பசி தீரும் அண்ணி என கதறி அழுதாங்க ஐயா. அந்த கொலகார பாவிய ஒதுக்கிய பானை எடுத்து அம்மா மண்டை மீது உடைச்சிட்டாங்க ஐயா. ரத்தம் சொட்டு இந்த வழியா ஆடு பயிர் ஐயா. நாங்க வந்த வேலை என்ன ஆடு பயிர் ஐயா. யாரு பயிர் கேட்கிறேன்? இந்த கல்வி மரம் கொஞ்சம் வேலை செய்யறா. என்ன வேலை? இந்த பக்கமாக ஏதாவது ஒரு பெண்மணி தலைவரி குலத்தோடு 7 பிள்ளைகளோடு வந்தார்களா ஐயா? இந்த வழியா தான் போனாங்க ஐயா. அந்த காலகட்டத்துல ஒரு கடல் இருக்குது, தண்ணி தாங்கள் போனாங்க ஐயா. எந்த கடல்? ராமலிங்க பாடி நதி கடல். அருகே வந்து விட்டோம். என்ன இது? என் தங்கை என் கண்ணுக்கு அது பாம்பா தெரியுது ஐயா. என் தங்கை கைத்துல இருந்தது இந்த தாலி. இப்போதை உள்ளே சென்று பார்க்கிறேன். கிணறு வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறாரோ
அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் ஐயா. உண்மைதானடா. உங்கள் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது ஐயா. ஒரே தங்கை நல்ல தங்கா நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக பொன்னையும் பொருளையும் வாரி 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 கொடுத்தேனடா. நிலமோடு இருக்க வேண்டும் என்று செய்தேன். அந்த படுபாவி செய்த செயலால் என் தங்கை அவள் உயிரை மாய்த்து கொண்டாளேடா. ஒருவேளை பசிக்காக உன் தங்கச்சி 7 மக்களோடு இறந்து விட்டார்கள். ஆனா உன் தங்கையின் ஆன்மா சாந்தி அடையவில்லை ஐயா. தங்கை வாழ்வதற்காக எவ்வளவோ பொன்பொருள் கொடுத்தீங்க. இறுதியாக நீங்க கொடுக்க வேண்டிய சீர் இருக்கு ஐயா. என்னடா சீரது அன்பு? இறுதியாக உன் பிறந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணன் கொடுக்க வேண்டிய சீர் தாய் வீட்டு கோடி ஐயா. மாதா வீட்டு கோடி மார் மீது விழ வேண்டும். தாய் வீட்டு கோடி தலை மீது விழ வேண்டும். தங்கை உயிரோடு வாழும் பொழுது நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சீர்வரிசைகள் கொடுத்தீர்கள். யானை மீதும் குதிரை மீதும். ஆனால் உன் அன்பு தங்கை நல்ல தங்கா அவள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக இறுதியாக நீங்க கொடுக்க வேண்டிய சீர் தாய் வீட்டு கோடி. பாலூட்டி சீராட்டி உன்னை நான் நலமோடு வளர்த்தினோம். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட தீர்வரத்தை யாருமே கொடுத்திருக்க மாட்டார்களே அம்மா. இந்த அண்ணனை விட்டு பிரித்து விட்டாய் அம்மா. இனிமேல் உன் முகத்தை என்னால் பார்க்க முடியாதா தங்கா? ஐயோ இறைவா ஆண்டவா தங்கா, உன்னைக்கு உலகில் இடமேது உள்ளதை சொன்னால் உறவியது. நன்மைக்கு காலம் கிடையாது. உண்மைக்கு உலகில் இடமேது உழைப்பவன் வாழ்வில் துயரீதி. நன்மைக்கு காலம் கிடையாது. நடிப்பவன் வாழ்வில் சிறந்தது. உண்மைக்கு உலகில் இடமேது. நடிப்பவன் வாழ்வி சிறந்தது. உண்மைக்கு உலகில் இடமேது. ஐயா இப்படியே அழுது கொண்டிருந்தார். காலம் போவது தெரியாது. தந்தைப்பட்ட செல்வங்கள் எல்லாம் கிணற்றிலே இருக்கிறது. அனைவரும் இறந்து விட்டார்களே. இறப்பதற்கு காரணம் அந்த படுபாவி விடக்கூடாது.
அடி படுபாவி, உன்னைத்தான் நம்பித்தான் என் தங்கி அனுப்பி வைத்தேனே. என் தங்கையும் ஏன் பிள்ளைகளையும் கொண்டு விட்டாய் அடி. அடி சதி அதிகாரி. பின்னாடி திரும்பி காட்ட சொல்லுங்க. எங்க போட்டான்னு தர வச்சிருப்போம். ஐயோ 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 டேய். அடி பாவி, உன்னைத்தான் முத்தமி பத்தினி என்று நினைத்தேன். எங்க போய் பண்ணி டேய். ஐயோ நான் கொஞ்சம் நாம நாடு நல்லதுல பண்ணேன். அதுல என்ன தவறு? அது என்ன தவறு? நாட்டுக்கு நல்லது போறியா? நல்லது தாங்க நல்லது பண்ணுங்க. என்ன நல்லது பண்ண? அவ வந்தா நம்ம நாட்டை அழிச்சிருவா. யாரு? அவதா யவா 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 தங்கச்சிங்க. சொல்லலாமா? மாத்தனார் கிடையாதா? நீங்க மாத்தன விட்டா வாய். டேய், இவ்வளவு சும்மா இருக்கக்கூடாது. போடுறா பண்ணாத. கைது முதல்ல கைது முதல்ல கைது கைது கைது. ஐயோ அவனை கைதுடா, அவனை கைதுடா. நல்லா நேரம் உட்காந்து நேரம் உட்காந்து என்ன என்னவோ நான் பாம்பு போட்ட மாதிரி நேரம் உட்காந்து நேரம் உட்காந்து சாவடிக்கிறாங்களே. ஒரு பொருத்த பொறுத்து ஒரு பொருத்த பொறுத்து கரும்பு செம்பு குத்து போட்டது. என்னடா வறண்டு மூச்சு வந்து ஆள் கரையாளிகளா பாவிடாய். இப்ப வெள்ளை என்ன பாவிகளா. ஐயோ ஐயோ அம்மா கரையாளிகளா. ஐயோ தாலி அறக்க மாட்டேன்டா. தாலி எடுத்துப்பா. பாவி சூரியனை கண்ட படி போல மொட்டாடி மொட்டாடி வர கோலம் பண்ணியடி. அந்த கருப்பு எடுத்துன்னு வாங்கல. கருப்பு எங்க மூஞ்சி ஃபுல்லா கறி பூச கருமுடி செம்புல குத்து. பாத்துட்டா பலிக்குது. எடுக்காதடா. என்ன வாய்க்கு அப்புறம் சின்ன பொட்டு நல்ல பெரிய பொட்டு. ஒரு பிறந்த தேடி வந்தா பண்ணல ஒரு மாவு அது பாவி, என் தங்கையை கொண்டு விட்டாய் அடே நாசக்காரி. அனைத்தும் உன்னால் தானே. நாம போறாம பின்னாடி ஐயோ என்னங்க ஐயா இப்ப இது வேற ஆடி கிடக்குது. என்ன தண்டா செயலை செய்த இவளை என்ன தெரியுமா செய்யணும்? இவளை ஒரு முச்சந்திலே இவள் சிரமத்தை மேலே தெரிய வேண்டும். இவள் உடலை அந்த பள்ளத்திலே புதைத்து விட வேண்டும். ஏனென்றால் இந்நாட்டு மக்கள் எல்லாம் இவளை பார்த்து திருந்த வேண்டும். பிறந்து விட்டு பெண்கள் வீட்டை தேடி வந்தால் இது இவளுக்கு மட்டுமல்ல, இந்நாட்டு மக்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். மனைவி அலங்காரி இப்படிப்பட்ட கொடுமை செய்யவே கூடாது என்று இவளை பார்த்து திருந்த வேண்டும். அலங்காரியாக இருந்தவர் மூலி அலங்காரி. பாவி யாரும் உலகத்துல வாழக்கூடாதுமா. என்ன மாதிரி
நாத்தனார கொடுமை பண்றீங்க யாரா இருந்தா என்ன பார்த்து திருந்துங்க என் சக்கரத்தீங்களா என்ன பார்த்து திருந்துங்கம்மா ஒரு பிறந்த பொண்ணு வீடு தேடி வந்தா அவளை பார்த்து அனுசரிச்சு அனுப்புங்கம்மா நான் போயிட்டு வரமா நான் போயிட்டு என் தங்கை பெற்ற செல்வங்கள் 7 பேர்களும் இறந்து விட்டார்கள். என் தங்கையும் இறந்து விட்டார். 7 செல்வங்களையும் 7 வன்னிய மரங்களாக இருக்க வேண்டும். என் தங்கையோ ஒரு சிலையாக வடித்து ஒரு ஆலயம் கட்டி உலகம் போற்ற உத்தமி, நாடு ஓட்டும் நல்ல தங்கா, நாடு ஓட்டும் நல்ல தங்கா ஐயா.